Taste the Daily. அண்மை செய்தி. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த புதுப்பேட்டை ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வெள்ள நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்காததை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொட்டும் மழையிலும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் விக்டர் ஜோசப் வழங்க கேட்கலாம். விக்டர் ஜோசப், வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய முழுமையான கள நிலவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? வணக்கம் அருண். வெஞ்சல் புயல் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி தமிழகத்தை கரையை கடந்த நிலையில் தமிழக கடலோர மாவட்டங்களில் கடும் பாதிப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் வரலாறு காணாத வகையில் அதிக மழைப்பொழிவு பதிவான நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதுமே தண்ணீரில் தத்தளித்தன. குறிப்பாக செஞ்சி பகுதியிலும் இந்த மழை பாதிப்பு அதிக அளவில் இருந்ததால் செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்கள் 10 நாட்களை கடந்தும் தங்கள் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது நிதர்சனமான உண்மை. இந்நிலையில் இந்த தமிழக அரசு வெள்ள நிவாரணம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ரூபாய் 2000 நிவாரண உதவி நிதியாக அறிவித்த நிலையில் அதை வழங்குவதில் அதிகாரிகள் குளறுபடி செய்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிகாரிகள் முறையாக ஆய்வு செய்யாமல் பொதுமக்கள் இன்னல்களை அதிகரித்த வகையில் அதிகாரிகள் செயல்படுவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். குறிப்பாக செஞ்சி அடுத்த புதுப்பேட்டை பகுதி இந்த வெள்ள பாதிப்பால் 100% முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த மக்களுக்கு இதுவரை நிவாரண உதவி வழங்காத நிலையே காணப்படுகிறது. இதனை கண்டித்து இன்று அனந்தபுரம் டு செஞ்சி சாலையில் புதுப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அப்பகுதியில் பரவலாக மழை பெய்த நிலையிலும் மழையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வேதனையை அதிகாரிகளுக்கு எடுத்துரைக்கும் வகையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த புதுப்பேட்டை பகுதியில் சுமார் 350 குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை என அப்பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர். இந்த புதுப்பேட்டை பகுதியில் இந்த வெள்ள பாதிப்பால் குடியிருப்பு பகுதிகள் மட்டுமின்றி சாலைகள், நீர்நிலைகள், ஏரிகள், விளைநிலங்கள் என அனைத்தும் 100% பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிகாரிகள் எங்களை வஞ்சிப்பதாக இந்த பகுதி பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். அருண். விக்டர் ஜோசப், விரிவான விவரங்களுக்கு நன்றி.